அண்மை செய்தி. தமிழ் மீது மத்திய அரசுக்கு போலி பாசம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பணம் எல்லாம் சமஸ்கிருதத்திற்கு மட்டும்தான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ் மீது மத்திய அரசுக்கு போலி பாசம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். மத்திய அரசு தமிழுக்கு, குறிப்பாக தமிழ் மொழி வளர்ச்சிக்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை. அதே நேரம் சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி, அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு மற்ற மொழிகள் எல்லாம் விட அதிக அளவு நிதி சமஸ்கிருதத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நாளிதழில் வந்த ஒரு செய்தியின் அடிப்படையை சுட்டிக்காட்டி சமஸ்கிருதத்து 2532.59 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்க மத்திய அரசு தமிழ் மொழிக்கு 113.44 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருப்பதாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு இடம் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழர் என்று தொடர்ச்சியாக கூறி வரும் மத்திய அரசு தமிழுக்கு அதிக அளவு மொழிக்கு வளர்ச்சிக்காக ஒவ்வொரு முறையும் மத்திய அரசின் சார்பில் ஒவ்வொரு மொழிக்கும் வளர்ச்சி பங்கீடு என்ற அடிப்படையில் அந்த மொழியை பேணி காக்கவும் வளர்ச்சிக்காகவும் நிதி ஒதுக்குவது வழக்கம். அந்த வகையில் சமஸ்கிருதத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி தமிழுக்கு, குறிப்பாக தமிழ் மொழியினுடைய பெருமைகள் எல்லாம் பேசும் மத்திய அரசு தமிழுக்கு குறைவான நிதியை ஒதுக்கி இருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.